வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 19வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நல்ல ஒரு வார்த்தை. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவர் என்றால் அது இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய இயேசுவுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் பார்க்கும் பொழுது மணவாட்டி மனைவியாக என்ன செய்கிறாள்? மாறுகிறாள். ஆனால் ஆண்டவருடைய கான்செப்ட் படி மனைவி, முதல்ல மனைவி, பிற்பாடு தான் மணவாட்டி என்கிறது வேதம் சொல்லுகிறது. மனைவி என்கிறது யாரை காண்பிக்கிறது அப்படின்னாக்கி சபையை காண்பிக்கிறது. இயேசுவின் மனைவி யாரை காண்பிக்கிறோம்னா சபையை காண்பிக்கிறது. சபை அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நீங்களும் நானும் நம் ஒவ்வொருவருமே தேவனுடைய சபையாக இருக்கிறோம். நாம் தான் மனைவியாக இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை யாருக்கு, ஆண்டவருடைய வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்றால் அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்களும் நானும் மனைவியாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனைவிக்கு என்று சொல்லி சில குணாதிசயங்கள் உண்டு, வேதத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதில் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். நல்ல ஒரு வார்த்தை. ஒரு மனைவி அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன குணம் இருக்கணும் அப்படின்னா கீழ்ப்படிதல். அப்போ மனைவியாக இருக்கக்கூடிய, இயேசுவின் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. உலக பிரகாரமாகவே எடுத்துக்கொண்டால் ஒரு கணவனுக்கு மனைவி என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிதல் என்றால் எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் என்றால் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி தருகிறேன். உங்க கணவர் உங்களை ஏதாக்கிலும் ஒரு காரியம் செய்ய சொல்லும் பொழுது நீங்க ஒரு காரியத்தை மாத்திரம் மனதில் நினைத்து கொள்ளுங்க, அது உங்க கணவர் அல்ல, அது கிறிஸ்து சொல்லுகிறார் என்று சொல்லி நினைத்து செயல்படுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் தனியாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, ஏன் அப்படின்னா ஒரு கணவனுக்கு மனைவி அனுசரித்து கீழ்ப்படியணும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய பிள்ளைகள் நம் இயேசுவுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் மரண பரியந்தம் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னாக்கி கீழ்ப்படுகிறது இல்லை. ஆண்டுடைய பிள்ளை இயேசுவை பாருங்க, அவர் மரண பரியந்தம் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இயேசுவுக்கு அடுத்தபடியாக நான் நினைக்கிறபடி பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தான்.
கீழ்ப்படிதலை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்துதான் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் குடும்பத்தை விட்டுட்டு உன் இனத்தை விட்டுட்டு நீ என்ன செய், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிந்து கடந்து செல்லுகிறான். அதான் எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எங்கே போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் அப்படியே அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் கடந்து செல்கிறவனாக காணப்பட்டான். இதுதான் கீழ்ப்படிதல். இன்னும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் ஆகார் மூலமாக அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார், இஸ்மவேல். ஆனால் இஸ்மவேல் 13 வயது வரைக்கும் ஆபிரகாமோடு கூட தான் இருக்கிறான். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளை, அவன் ஆபிரகாமுடைய பிள்ளை. அதனால் அவன் நல்லா அந்த பையனை நேசித்து அவனை பராமரித்து அவனை நல்லா வளர்க்கிறான். திடீரென்று 13 வயது இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் மனைவி ஆகாரையும் உன் பையன் இஸ்மவேலை நீ என்ன செய்யி, அவனை புறம்பே தள்ளு, நீ வெளியே அனுப்பிவிடு, வீட்டை விட்டு நீ என்ன செய்யி, வெளியே அனுப்பிடு அப்படிங்கிறார். உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இஸ்மவேலையும் அவனுடைய மனைவி ஆகாரையும் என்ன செய்கிறான், அனுப்பிவிடுகிறான். அப்புறம் அடுத்தபடியாக இதோட முடிந்து போகவில்லை, ஈசாக்கை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஈசாக்கு ஒரு குறிப்பிட்ட வயதான பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் நேச குமாரன், நீ நேசிக்கிற அந்த புத்திரனை நீ எனக்காக என்ன செய்ய, எனக்காக நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறான். எனக்காக நீ என்ன செய்யணும், பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மோரியாபு தேசத்தில் இருக்கிற நான் உனக்கு காண்பிக்கும் அந்த மலையில் நீ எனக்கு என்ன செய்யணும், பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே அதற்கும் என்ன செய்கிறான், கீழ்ப்படுகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நம்ம எல்லா காரியத்துக்கும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இதில் என்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னாக்கி, ஆபிரகாமை பாருங்க, ஆண்டவர் சொல்லுதாரு, நீ மோரியாப் தேசத்தில் போய் அங்க நான் உனக்கு காண்பிக்கிற அந்த மலையில தான் நினைச்சேன் பலி செலுத்தணும். இப்ப இவன் இருக்கிற கானான் தேசத்தில் நிறைய மலைகள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுதா, இல்லை நீ மோரியாப் அங்க போ அப்படிங்கிறாரு. அப்போ 3 நாள் பிரயாணப்பட்டு போகிறான். ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தும்படியாக, ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக 3 நாட்கள் பிரயாணப்பட்டு என்ன செய்கிறான், போகிறான். ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த மலையில தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், பலி செலுத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு ஆபிரகாம் 3 நாள் பிரயாணப்பட்டு போய் கர்த்தரை ஆராதிக்கிறான். இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னாக்கி, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சபை இருக்கிற அந்த சபைக்கு போகிறதுல நம்ம என்ன செய்கிறோம், விருப்பப்படுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காக ஆண்டவர் நியமித்திருக்கிற, ஏற்படுத்தி இருக்கிற அந்த சபைக்கு தான் நீங்க போய் என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஒருவேளை அந்த சபை கொஞ்சம் தூரமாகவே இருக்கலாம், ஆனால் அப்படி அல்ல. அந்த சபை இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் ஆயிரக்கணக்கில் சபைகள் இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்த சபைகள் ஆயிரக்கணக்கில் சபைகள் இருக்கலாம். உங்களுக்கு அறிமுகமான ஊழியக்காரர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த சபைக்கு தான் நீங்க போய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் மோரியாப் தேசத்தில் போய் நான் உனக்கு காண்பிக்கிற அந்த மலையில் நீ என்ன செய், பலி செலுத்து அப்படிங்கிறார். அப்போ அந்த மலையில் போய் அவன் என்ன செய்கிறான், பலி செலுத்த போகும் பொழுது ஆண்டவர் சொல் போதும் நிறுத்து அப்படிங்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு அவன் கீழ்ப்படுகிறதற்கு ஆயத்தமாக இருந்தான். ஒரு வேளை சொல்லியிருக்கலாமே, ஆண்டவர் அவ்வளோ தூரம் ஏன்ப்பா போக சொல்றீங்க, இங்க பக்கத்திலே ஒரு மலையில் நான் பலி செலுத்துறேனே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். 3 நாள் பிரயாணமாக்கும்.
நான் எப்படி போகிறது அப்படின்னு இது இப்படி பல காரணங்களை சொல்லுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆபிரகாம் இப்படி ஒரு வார்த்தை கூட நிச்சயலை சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவனாக காணப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் நீங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து பாருங்க. அதுதான் கீழ்ப்படிதல் தான் அவசியம். முதல் சுபாவமே கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்துக்கு முதப்படி. கீழ்ப்படிதல் தான் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய முதல் குணாதிசயம். ஆண்டுடைய பிள்ளைகள், இந்த கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு வாலிப தங்கச்சி நல்லா படிச்சு, அந்த சகோதரிக்கு நல்ல ஒரு வேலை, அவங்க குடும்பம் நல்ல வசதி உள்ள குடும்பம், நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாலிப பிள்ளை. திடீரென்று ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் பேசினார், நீ எனக்காக ஏதாகிலும் செய்யணும், நீ எனக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசின பொழுது உடனே அந்த சகோதரி, அந்த மகள் என்ன செய்தா அப்படின்னா, ஊழியக்காரிடத்துல போய், பாஸ்டர் இடத்துல போய் கேட்டான், பாஸ்டர், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், அதனால ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும், எனக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாள். அவள் நினைத்தா, நான் நல்லா படிச்சிருக்கிறதுனால, என் குடும்பம் நல்ல வசதி உள்ள குடும்பமாக இருக்கிறதுனால பாஸ்டர் எனக்கு ஏதாவது நல்ல ஆஃபீஸ் ஒர்க் ஏதாவது தருவாங்க அப்படின்னு சொல்லி நினைத்தான். ஆனால் பாஸ்டர் சொன்ன காரியம் என்னவென்றால், சபையில் ஒரு வேலையும் காலியாக இல்லை, இப்போ ஒரே ஒரு வேலை செய்கிறதற்கு தான் ஆள் தேவை இருக்கிறது, பாத்ரூம் சாஃப் பண்ண, பாத்ரூம் க்ளீன் பண்ண ஆள் தேவை இருக்கிறது, அதனால் நீ போய் நீ என்ன செய்ய, பாத்ரூம் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சொன்ன உடனே பாருங்க, அந்த மகளுடைய முகம் வேறுபட்டது. அந்த மகளுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. ஆனாலும் கூட பாஸ்டர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் க்ளீன் பண்ணாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி, நம்ம எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் சரி அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய சொன்னாலும் சரி அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமை பாருங்க, ஆண்டவர் உன் தேசத்தை விட்டு போனா ஆண்டவர் கீழ்ப்படுகிறார், ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அதே போல் உன் குமாரன் நீ என்ன செய்யி, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு அப்படிங்கிறார், கீழ்ப்படுகிறார். அதே போல் உன் குமாரன் எனக்காக பலி செலுத்து அப்படிங்கிறார், கீழ்ப்படுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய ஒரு கேரக்டர் அவருக்குள்ளாக காணப்பட்டது. அதுதான் அவருடைய ஆசீர்வாதத்துக்கான ஒரு பெரிய ரகசியம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு மனைவி அப்படின்னாக்கி அந்த மனைவிக்குள்ள படிதல் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இயேசுவுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் இந்த கீழ்ப்படிதல் என்கக்கூடிய அந்த சுபாவம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம் தேவனுக்கு மனவாட்டியாக என்ன செய்ய முடியும், மாற முடியும். அப்பொழுதுதான் ஆண்டுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஜெபிக்கலாமே. எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவர் அந்த கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், மனைவி கணவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவர் எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவர் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற கீழ்ப்படிதல் உள்ள அந்த இருதயத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவீராக, அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய தயவுள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: The Apostolic Mission Church, பாஸ்டர் ஜே செல்வகுமார், பி 71 2/18 மற்றும் 71 3/18, கௌதம் நகர், ஏ காலனி, ராமலிங்கா ஸ்கூல் எதிர்ப்புறம், கோவண்டி, மும்பை 400043. 24 மணி நேர ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9559776787 மற்றும் 7021788360. அன்றாட ஜெப பதிவுகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள த அப்போஸ்டலிக் மிஷன் சர்ச் என்கிற எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.